இன்றைக்கி நாம் வந்து இந்த பில்லை வெட்ட போகிறோம். வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிராஸ் கட் பண்ண போகிறோம். பில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கட் பண்ண போகிறோம். இங்கே கால்கரியில் வந்து கால்கரின்னு இல்லை, கனடாவில் மோஸ்ட்லி இது வந்து சம்மர் வந்தால் இது வரும், வின்டர் வந்தால் ஸ்னோ வரும். ஸோ நம்ம அதை வந்து கிளியராக வச்சுக்கணும். ஸ்னோன்றது அவ்வளோ பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி சம்மரில் வந்து இந்த பில்லு வந்ததுன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, இந்த சிட்டி ஆஃப் கால்கரி இப்போ இங்கே இருக்கிற அந்த இது வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஃபைனும் போடுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது நிறைய வளர்ந்துருக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப அவ்வளோ டாலாக வளரக்கூடாது இது. பட் நாங்கள் இது புது வீடு வாங்கினாலும் இதெல்லாம் நிறைய, இப்போ இது ஒரு வேலை, உங்களுக்கு சம்மர் வந்துச்சுன்னா இது ஒரு வேலை. இது எல்லாமே வந்து லா மோவர்னு இருக்கும். அதை எடுத்து வந்து நீங்கள் வந்து எல்லாமே இது வந்து என்ன கட் பண்ணணும் இது எல்லாமே. ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், நிறைய எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இல்லை என்னென்னா ஆகுனா அது அந்த மிஷின் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ அதில் இந்த லான் மோவர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. லைக் வந்து அதே கட் பண்ணி அதே உள்ளே போகிற மாதிரி, சில வந்து வெறும் கட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒன்று வந்து பேட்ரியோடு இருக்குது, வித் பவரோடு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் உங்களோட எவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து வெளியில் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. இதில் பாருங்கள், பவர் சப்ளை போகிறதுக்காக இந்த சாக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் லான் மோவர் அதெல்லாம் இருந்ததுன்னா இதில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் லான் மோவர் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே இது பண்ணுறதுக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இது எவ்வளோ வளர்ந்துருக்கு நான் உங்களுக்கு சும்மா ஒரு இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இருங்க, இது பாருங்கள், இது ரொம்ப அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து அப்புறம் ஃபைன் போடுவான், எல்லாம் நடக்கும். அது எல்லாமே நல்லது. இங்கே ரொம்ப இந்த மாதிரி பாம்பு இது அதுன்னு நிறைய இருக்காது, அது ஆஸ்திரேலியா நிறைய இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சேஃப் இங்கே. பட் ஸ்டில் நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுட்டா ரொம்ப நல்லது. எனக்கு வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் இருக்குது. இது இன்னொரு சீசன் வரும், ஃபால்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா லீஃபும் கொட்டும். இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த செடியெலாம் காமிக்க பாருங்கள், பிளான்ட்லாம். ஸோ பெரிய பெரிய ட்ரீஸ்லாம் இருக்குது என்கிட்ட இந்த வீட்டில். ஸோ எக்கச்சக்க ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ட்ரீ, அங்கே ஒரு ட்ரீ, வீடு ஃபுல்லாக சுற்றி ட்ரீ தான் உங்களுக்கு இங்கே. ஸோ அது என்ன ஒன்றா, அந்த ஃபால் சீசனில் வந்து இது ஒரு பெரிய வேலையாகிடும். அப்போ வந்து நல்லா லீஃப்லாம் கொட்டும். அது வரும்போது நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு வேலை, லீஃப்லாம் க்ளீன் பண்ணோம். அப்புறம் சம்மர் வந்துச்சுன்னா இந்த பில்லுலாம் கட் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வின்டர் வந்துச்சுன்னா ஸ்னோ இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த சீசன்ஸ், எல்லா சீசனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இங்கே பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் எப்போவுமே போரே இருக்காதீங்க, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஃபிசிக்கலாக உங்களுக்கு கூட கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். மீதெல்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓகே. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நான் வந்து வால்மார்ட்டில் ஒன்று பார்த்தேன், $168 கரெக்டாக சொன்னேன் நினைக்கிறேன். $168 ஒன்று இருக்குது. அந்த இது நான் வந்து லா மோவர் வாங்கலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ வித் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $200 ஆகிடும். ஸோ ஓகே, அது நான் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் அதை கட் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஷூர். நான் வால்மார்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து செக் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து கனேடியன் டயர். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை இருக்குது. இங்கேயும் நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இது ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிக்கிறேன், கனேடியன் டயர்னால் என்ன, உள்ளே எப்படி இருக்கும் எல்லாமே. இப்போ இங்கே வெறும் நான் வந்து இந்த லான் மோவர் மட்டும் செக் பண்ண வரேன். ஸோ உள்ளே போயிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இது வச்சுருக்கேன் டிஸ்பிளேங்க. இது டச் ஸ்க்ரீனு. இங்கே நான் இங்கே தேடி கூட பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய இங்கே நீங்கள் ப்ரைஸஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து வால்மார்ட்டோட ப்ரைஸில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஸோ இது பார்த்து எது ரொம்ப கம்மியாக இருக்காது வாங்க வேண்டியதான். 149 இருக்குது. ஸோ ஜஸ்ட் குட். இது வயர்லெஸ்ஸாக பார்க்கணும், உள்ளே போய் பார்க்கலாம். ஐட்டம் வச்சுருக்கேன், இங்கே ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது என்ன டைப் இருக்குன்னு. சின்னதாக இருக்க போது, பெருசாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இங்கே எங்கேயும் காணுமே. ரோலர்லாம் இருக்குப்பா, இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் பிச்சை ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. கேட்டு பார்க்குறேன் எங்கிட்ட எங்கே இருக்குது. 2 year வாரண்ட்டி போட்டிருக்கான். இது பண்ணேன், இது என்கிட்ட ஏற்கனவே இருக்குங்க. இது அந்த அளவுக்கு இல்லை, இது சும்மா சின்னது கட் பண்ணணும். அது 2 இருக்குது. இது ஒன்று வந்து 149 போட்டிருக்காங்க, 150. ஒன்று வந்து $190. இது வந்து 34 சென்டிமீட்டர் பார்த்து, அது வந்து 40 சென்டிமீட்டர். ஸோ நான் நினைக்கிறேன் அது வாங்குறது தான் பெஸ்ட் நினைக்கிறேன். ஸோ இது எவ்வளோ ஹெவி இருக்குன்னு தெரில. இது ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு
நம்ம அதை வண்டியில் வைக்க வேண்டியதான். அப்பா அது பிடிக்கிட்டு கூட கை இல்லையா? ஸோ இதே வாங்கிக்கலாம். இது வாங்கணும், ஒயரும் வாங்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் நவர்றா தம்பி. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கார்டு வேணும். இது மேட்சிங் க்ரீன் கலர் இருக்குது. இது எக்ஸ்டென்ஷன் கார்டுலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. நீங்கள் பார்த்தவங்க பாருங்கள், நிறைய வெரைட்டி இருக்குது. கேஜ் இருக்குது இதில், எந்த கேஜில் வாங்கணும் அதுவும் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள். ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது. ஸோ இங்கே கலர் கோடிங் வந்து அந்த பேஸ் ஆன் த கேஜ் நினைக்கிறேன், அந்த மாதிரி வச்சுருக்காங்க நிறைய. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எது உங்களுக்கு செட் ஆகுதோ பார்த்து வாங்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனு கரெக்டாக செட் ஆகும்னு தோணுது. இந்த லென்த்தும் வந்து கொஞ்சம் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் நல்லா இதை கனெக்ட் பண்ணிட்டு ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இது தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரில, கிட்டத்தட்ட ஒரு $40 வச்சு இருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய லென்த்தாக இருக்குது. இன்னொன்று இங்கே இருக்குது, சேம் லென்த்தாக அளவுங்கப்பா, $47 இது. பார்க்கலாம், சீப்பராக இல்லையே. ஸோ இது ஒன்று இங்கே இருக்குது. இது வாங்கினா இதோட எக்ஸ்டென்ஷன் கார்டு இல்லை அதில். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸ்டென்ஷன் கார்டோடு வாங்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா $50 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கணும். ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாது. ரொம்ப லென்த்தியாக இருந்தால் நல்லது. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து போட்டிருக்காங்க பேர் படம். இது வந்து 16 kg உங்களுக்கு காமிடும். அது 16 kg. இது எவ்வளோ லென்த்துன்னு போடல இங்கே எங்கேயுமே. நான் பார்க்கணும் எங்கேன்னு லென்த் இருக்குன்னு. படியா இப்போ நம்மளுக்கு வந்து இது வாங்கியிருக்கேன். இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயரும் வாங்கியிருக்கேன். ஸோ இது 2 தான். ஓகே, இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லான் மோவர் வந்து 2 வருஷம் வாரண்டி. அது தட் மீன்ஸ் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 2 வருஷத்தில் உள்ள ரெசிப்ட் காமிச்சிங்கன்னா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்களா கொஸ்டின். ஸோ அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இந்த ரெசிப்டை பத்திரமா வைக்கணும். இப்போ இதுலேருந்து எடுக்கணும், அதை பெரிய விஷயம். அவர் கேட்டார், ஹெல்ப் கேட்குறாங்க இங்கே. என்னப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமா இது வைக்கிறதுன்னு? இது ஓகே. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெருசாகுன்னு. இது நம்ம இதாங்க ஒரு நல்ல விஷயம் ட்ரக் இருக்குனால. ஸோ ட்ரக் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு எல்லாம் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ இந்த கார்டு, இந்த ஒயரும் பாருங்கள். ஸோ இதுவும் பின்னாடி போயிடும். உள்ளே ஏற்றாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி ப்ளக் பண்ணி புல்லை கட் பண்ணுவோம். இது இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணி செட் பண்ண போகிறேன். இது நான் வந்து ஒரு டைம் லாப்ஸ் வீடியோவில் எடுக்கிறேன். ஓகே, இது எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சுங்க. எல்லாமே போட்டாச்சு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. போகுது, எல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. இப்போ அது மூவ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா மூவ் ஆகுது. இந்த பாஸ்கெட் வந்து எல்லாமே இந்த பின்னெல்லாம் உள்ளே பின்னாடி போயிட்டே இருக்கும். இது கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன்னா அதை கொஞ்சம் கீழே பண்ணணும். இந்த ஹேண்டில் கொஞ்சம் இந்த பார் இருக்குல்ல, கொஞ்சம் கீழே பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போ நான் இது வந்து ஒயர் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து தான் ஒயரை மாட்டினாங்க. இதில் வந்து 2 எண்டு இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கிற எண்டு வந்து அதில் போவோம், நம்ம லாபம் வரல போவோம். இது வந்து நம்ம கரண்ட் அவுட்லெட்டில் போவோம் மாட்டி. இது ரொம்ப பெரிய ஒயரு, அதனால் சிக்கு படாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அது அதில் போய் மாட்டிச்சுன்னா கீழே வந்து பிளேடு இருக்கும், அது கிராஸ் கட் பண்ணுற பிளேடு, அதில் வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரு, பார்த்து பண்ணணும். ஓகே, இப்போ இதில் இது மாட்டும் முன்னாடி வந்து இது ஒரு நாட்டு போட சொல்கிறாங்க. இது வந்து இப்படி நாட்டு மாதிரி போட்டுட்டு அப்புறம் இந்த ப்ளக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆனால் அது கைவிட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது அப்படி ஓகே மாட்டிச்சு, அவ்வளோதான். இது ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சுல, அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த வந்து அங்கே மாட்டணும் பவரில். அதனால் இது நான் பெருசாக வாங்கின ஒயரு நல்லா வருது, அந்த எண்டு வரைக்கும் வருது. கொஞ்சம் வாங்கும் போது நல்லா பெருசாக வாங்கிக்கணும், அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து தூக்கிட்டு ரெடியா
அம்மாலுன்னு வெடியில் கொஞ்சம் இங்கே வயரை இழுத்து விட்டுறேன். இப்போ அங்கே போய் நம்ம ஆன் பண்ணுவோம். பாருங்கள், இதை பாருங்கள், வயரை நான் எப்படி விட்டுருக்கேன், அப்படியே போகுது. சைடாக வச்சுருக்கேன்னா, ஸோ அது அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படி போயிட்டு ஹைவே தான் நேராக இதில் வருது. ஓகே, இப்போ இது நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இது காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு லெவல் இருக்கும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, ரொம்ப இந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இது வந்து 7 வரைக்கும் போகும். அந்த சைஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் இது 7 வரைக்கும் போகும். ஸோ நான் 6ல் வச்சுருக்கேன் இப்போதுக்கு. 7 ரொம்ப அதிகம் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. போப்போ நீங்கள் அப்படி கம்மி பண்ணிட்டே வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் 6 வச்சு, இப்போ இது எப்படின்னா நீங்கள் பண்ணும்போது இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நான் இது எப்போவுமே இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுப்பேன். ஸோ அந்த ஹேண்டலுக்கு முன்னாடி வந்துடும். இது சேர்த்து நான் வந்து இந்த ஒயரோட இது பிடிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சைடில் சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி தான் நான் இதுக்கு சைடில் வச்சுட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ப்ரெஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்கு இது எடுத்து வந்து காமிக்கிறேன். கிட்டலேருந்து எப்படி தான் பாருங்கள். இது கட் ஆகிடுச்சு எல்லாமே. பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அது நல்லா டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், எல்லாம் கட் ஆகிருக்கு அப்படியே. ஸோ இந்த சைஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இதை பாருங்கள் அப்படியே இருக்குது. நான் ஆனால் இது டைம் லேப்ஸில் போட்டுக்கிறேன், சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஜிக்ஸாக்ல வரணும். அப்போ தான் இது வந்து இந்த இது மாட்டாது, ஒயர் மாட்டாது காலில். ஓகே, அப்படியே போயிட்டு ஜிக்ஸாக் பொசிஷனில் நீங்கள் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நான் பிஃபோர் ஆஃப்டர் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். இது பிஃபோர் எல்லாம் முடிச்ச அப்புறம் நான் ஆஃப்டர் காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ இதோட ஃபில் ஆகிடுச்சு. அதை போய் டெவலப் போட்டு வரணும். இப்படி இதுக்குள்ளே இந்த வரும். நிறைய இருக்குது இதெல்லாம். இங்கே மாடுலாம் அந்த நல்லா சாப்பிடும். அது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பில்லுலாம் வந்து அப்படியே வெட்டி வேஸ்ட்டாக போட வேண்டியதாக இருக்குது. ஒரு மாடை வளர்த்துக்கலாமா பார்க்குறேன். எப்படிமா உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி கீழே உள்ள ஆரம்பிச்சிடும். இது மீனிங் என்னென்னா அது வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது என்ன பண்ணால் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இங்கே க்ரீன் டப்பா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோணி இது இங்கே வந்து ஒரு க்ரீன் டப்பா இருக்கும். நம்ம நார்மலாக இங்கே வந்து இந்த சாப்பிட்ற சமையலோட இது அப்புறம் பிளான்ட் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து க்ரீன் டப்பா இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து இதை அப்படியே கொட்டிடலாம். ஓகே, இது காமிக்கிறேன். உடஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். கொட்டிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு திருப்போம். நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம், இவ்வளோ நாள் கழிச்சு, அதனால தான் இவ்வளோ வருது. நார்மலாக வந்து ஒரு 3-4 ரவுண்டு நீங்கள் சுற்றுற அப்புறம் ஃபுல் ஆகும். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போயே ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொட்டிட்டு திருப்ப அடுத்த ரவுண்டு அப்படியே பண்ணி கொட்டிகிட்டே இருக்கு, ஃபுல்லாக பண்ணோம். ஓகே, இது வந்து ஆஃப்டர் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அப்புறம் எல்லாம் ஸ்மூத் ஆகிடுச்சு, நல்லா இதாகிடுச்சு, லைட்டாக இருட்டிச்சு, ஃபுல்லாக அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு. முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சும்மா போய் சொன்னேங்க, டைம் லேப்ஸே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எப்படியோ ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துச்சு. 2 ஹவர்ஸ். நான் அதே இன்னொன்று இருக்குது, நான் காமிக்கிறேன். அதுதான் விற்கல வருது. ஸோ இன்னொன்று இருக்குது, இந்த சின்னதாக இருக்குது. அதை வச்சு நான் பண்ணேன்னா, இது இந்த ஏரியாவுக்கு நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணேன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட். இதுக்கு நான் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகும் எனக்கு. ஓகே, நான் அதை காமிக்கிறேன், உள்ளே இருக்குது. அது காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று காமிக்கிறேன். இது பண்ணுறதுல ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக தான் இல்லை. கை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்கே பாருங்கள், கை பாருங்கள், எல்லாம் பச்சை பச்சைன்னு ஆயிடுச்சு. அது விடுங்க, கீழே பாருங்கள், ஸ்லிப்பர்லாம் போச்சு. இந்த அளவில் நான் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன், நான் அதை ஷூ போட்டிருந்தேன், காலி ஆகிட்டுருக்கோம். இது நீங்கள் வெட்டினோட எல்லாம் பச்சை ஆகிடும் ஃபுல்லாக. அந்த வெஜிடபிள் கலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி க்ரீனு.
பயங்கர ஸ்மெல்லு. அப்புறம் இங்கே வந்து அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அது. பட் ஒரே கொசுலாம் வர ஆரம்பிச்சுக்கிறோம். பட் இங்கே அந்தளவுக்கு கொசுலாம் கிடையாதுங்க, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. இதை பாருங்கள், இன்னொன்று இருக்குன்னு சொன்னால் இதுதான் அது. இது வந்து கிராஸ் வேக்கருன்னுவாங்க, கிராஸை அடிக்கும், கட் பண்ணாது. ஸோ இது வந்து பேட்ரி. இது நான் செட்டாக வாங்கினது. இது ஒன்று ப்ளோவர் ஒன்று வரும், இது ரெண்டும் வச்சு வாங்குது. இதில் என்ன ஆகும்னா உள்ளே ஒரு நூல் இருக்கும், அது வந்து பயங்கர ஹை ஸ்பீடில் சுற்றும். அது அப்படியே சுற்றும் போது என்ன ஆகும்னா அது அடிக்கும். அதுதான் வேக்கர்னுவாங்க, கிராஸ் வேக்கர். ஸோ வீட் வேக்கர், கிராஸ் வேக்கர். ஸோ அதுனால் ஸ்பீடாக சுற்றும் போது இதாகிடும். இந்த கம்பியை வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா திருப்ப உள்ளேருந்து இழுக்கலாம் நீங்கள். இது வந்து த்ரெட்டு ஃபுல்லாக இது அப்படியே நீங்கள் வாங்கலாம் இந்த செட்டு. ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் ஹைட்டுக்கு வச்சுட்டு இது பாட்டு சுத்தம், செம்ம ஸ்பீடில் சுற்றும் இந்த மோட்டரு. அதில் என்ன இன்னும் கட் ஆகும். இந்த இது என்ன பண்ணணும், போய் ஒட்டிக்காது, அது இது யூஸ் ஆகும். இது எங்கே யூஸ் ஆகும்னா இந்த ஒரேடியாக அந்த சைடெலாம் இருக்குது இல்லைங்க, அது நம்ம சைடில் இருக்க அங்கே வந்து இந்த மிஷின் போகாது, இந்த பெரிய மோட்டர் போகாது இல்லையா, இந்த ஓரத்தில் அங்கெல்லாம் வந்து போகாது. அங்கே வந்து இதுதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வச்சு நான் இப்போ வந்து இது நான் ஃபுல்லாக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது வச்சுட்டு நான் இது எல்லாமே பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு 2 நாள் ஆகும். நான் ஆக்சுவலி இதை வச்சு ட்ரை பண்ணேன், ஒரே ஒரு துண்டு தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பேட்டரியே காலி ஆயிடுச்சு. இதுக்கு நான் 2 பேட்டரி வாங்கியிருக்கேன். ஒன்று ஆச்சுன்னா ஒன்று போட்டு ஓட்டத்துக்காக வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லைங்க, அதனால தான் நான் வந்து இது வெறும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல. நம்ம இடம் மாதிரி 1700 ஸ்கொயர் ஃபீட்லாம் சான்ஸே இல்லை. ஓகே, அதனால் இதை எங்கேயே வச்சிடலாம். கடைசியாக இதில் எவ்வளோ தான் நம்ம கட் பண்ணிக்க பாருங்கள். இந்த பின் தெரியுதா, இது காலியாக இருந்தது, இது ஃபுல் ஆயிடுச்சுங்க பாருங்க, ஃபுல்லு. அதான் சொன்னேன், இங்கே மாடு ஏதாச்சும் இருந்ததுன்னா பயங்கரமாக இது ஜாலியாக சாப்பிடும். இது அதுக்கு வந்து ஒரு பிரியாணி மாதிரி இது என்ன சொல்கிறது, அது ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடாது, அவ்வளோ இருக்குது இதில். இதுக்கு தனி வரும் ஒரு வேன், அதை வந்து எடுத்துகிட்டு போயிடும் ஃபுல்லாக இது. ஓகே, பின்னு ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து ஒரு தெரியல எவ்வளோன்னு, 30 or 50 லிட்டர் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகிடுச்சு. இந்த வீடியோ இவ்வளோதாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது யாரை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே அங்கே போகிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், தமிழில் பேசுகிறேன், கடையில் போய் தமிழில் பேசுகிறேன். இங்கே எல்லோரும் விலைக்காரங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் போய் தமிழில் பேசுகிறேன், அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு. ப்ளஸ் இங்கே இந்தியன்ஸ் இருக்காங்க, நிறைய இந்த பஞ்சாபி, ஹிந்தி அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் போயிட்டு தமிழில் பேசின ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன் எனக்கு. பட் அது அவங்களுக்கு இருக்கட்டும் வித்தியாசமாக, எனக்கு அப்படி இல்லை. இது எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணுறேன் இது. ஸோ அதனால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே, அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.